ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த பாஜக அமைச்சர் மன்னிப்பு கோரியுள்ளார். நாட்டின் சிங்கப்பெண்ணாக சிலாகிக்கப்பட்ட சோஃபியா குரேஷி குறித்து பேசியது பெரிய அளவில் எதிர்வினைகளை உண்டாக்கிய நிலையில் இறங்கி வந்துள்ளார் குன்வார் விஜய். என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற அசைன்மெண்டை கையில் எடுத்த இந்திய ராணுவம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 100 பேரை கொன்றழித்தது. கடந்த 7ஆம் தேதி வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்திய ராணுவத்தின் ஸ்திரமான நடவடிக்கை குறித்தும் இவர்கள் இருவரே செய்தியாளர்களிடம் விளக்கினர். ஆபரேஷன் சிந்தூர் அசைன்மெண்டில் என்ன நடந்தது, பாகிஸ்தான் ராணுவம் சொல்வது உண்மையா, இந்தியாவின் பதிலடி எப்படி என்பன குறித்து ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி விளக்கி வந்தார். இப்படி அவர் செய்தியாளர்களை சந்தித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இந்தியாவின் சிங்கப்பெண் என்று பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். இன்ஸ்டாகிராம், எக்ஸ் உள்ளிட்ட தளங்களில் இந்த சாதனை மங்கைகளை சிலாகித்து பலரும் பதிவுகளை போட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் இந்தியாவின் நடவடிக்கையை பாராட்டுகிறேன் என்ற பெயரில் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சையாக பேசினார் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக அமைச்சர் குன்வார் விஜய். இதுகுறித்து அவர் பேசுகையில், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நமது சகோதரிகளின் குங்குமத்தை அழித்தனர். இதனால் அவர்களின் சகோதரியை வைத்தே அவர்களை அழித்திருக்கிறார் மோடி என்று கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு சோஃபியா குரேஷி தலைமை தாங்கிய நிலையில் அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் சகோதரி என்ற துணியில் பேசினார் விஜய். அவரின் இந்த கருத்து பொது தளத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்திய ராணுவத்தில் உயர் பொறுப்பில் இருக்கும் ஒரு பெண் அதிகாரியை இஸ்லாமியர் என்பதால் தீவிரவாதிகளின் சகோதரி என்று கூறுவதா என பலரும் கண்டனம் தெரிவித்தனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து கடும் எதிர்வினையாற்றப்பட்டது. விஜய் ஷாவின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்றும் கண்டன குரலை எழுப்பி வந்தனர். இந்த நிலையில்தான் தனது பேச்சு குறித்து விளக்கம் கொடுத்திருக்கும் குன்வார் விஜய் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், எனது குடும்பமே ராணுவ பின்னணியை கொண்டதுதான். இந்திய ராணுவத்திற்காக என் குடும்பத்தினரே உயிரை விட்டுள்ளனர். அது தொடர்பாக கனத்த இதயத்தோடு பேசுகையில், ஏதேனும் ஆட்சேபனைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தால் 10 முறை கூட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். என் பேச்சை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். சோஃபியா குரேஷியும் என் சகோதரிதான். உடன் பிறந்தவரை விட குரேஷியை அதிக மதிக்கிறேன். நடந்த குளறுபடிகள் குறித்து பிரதமர் மோடிக்கும் பாஜக தலைமைக்கும் விளக்க கடிதம் எழுத இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.